நெத்திலி மீன் எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாமா? ஃப்ரெஷ்ஷான நெத்திலி ரொம்ப கழுவுறதுக்கு ஈஸி தான். இதுக்கு வந்து கத்தி அருவமான எதுவுமே தேவையில்ல, கத்திரி கூட தேவையில்லைங்க, கையாலே எடுத்துடலாம். அதுக்கு நம்ம வால் பக்கத்தில் பிடிச்சிக்கிட்டு கழுத்து பக்கத்தில் நம்ம அந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அமுக்கி தலையோடு இழுத்து எடுத்தோன்னா சூப்பராக வயிற்றில் இருக்க குடல்லாம் சேர்ந்து தலையோடு கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் வால் பக்கத்தை அப்படி கிள்ளி எடுத்தாலே போதும், நெத்திலி மீன் ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம கத்தி அது இதுன்னு வேணும்னே இல்லை, ஒரு செகண்டில் என்ன செஞ்சிடலாம், கழுவி முடிச்சிடலாம். நான் இந்த மாதிரி தான் கழுவுவேன். நீங்கள் இந்த மாதிரி தான் கழுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. அப்புறம் வந்து பாருங்கள், ஒரு கையில் இந்த மாதிரி மொத்தமாக ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருக்கிறதுக்கு இப்படி கழுவிட்டு என்ன செய்வேன், 4 தடவை இந்த மாதிரி பண்ணும்போது நெத்திலி மீன் சீக்கிரம் கழுவுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சிலர் வந்து நடுவில் இருக்க முள்ளை உருவி பண்ணுவாங்க. அது வந்து அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட் எனக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டாச்சுன்னா அது ஒரு மாதிரி குழம்புல பிரிந்து போயிரும் பார்த்துக்கோங்க அந்த நெத்திலி. ஆனால் என்னோட பையனுக்கு அவியல் செய்யும்போது மட்டும் இந்த மாதிரி பண்ணுவேன். ஏன்னா அவன் முள்ளை வச்சு சாப்பிட்டுடவே மாட்டான் அவனுக்காக. நான் இன்னைக்கு குழம்பு பண்ணுறதுனால முள் உருவாமல் சும்மா முழுசாவே என்ன செஞ்சுட்டேன், கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்களும் கழுவுங்க. நெத்திலி மீன் கொஞ்சம் வாய்வுங்கிறதுனால ஓமம் வெந்தயம் வறுத்து குழம்பு பண்ணுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தத்தில் கழுவி எடுத்தாச்சு. சட்டியில் நல்லா தேய்ச்சிட்டு கழுவி எடுத்துட்டோன்னா சூப்பராக நெத்திலி மீன் ரெடி ஆயிரும்.